வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 20/2/2024 நடந்த ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டுக்கான கொஸ்டின் அனாலிஸை பற்றி தான் ஜென்ரல் நாலேஜ் டாப்பிக்கில் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதாவது 20/2/2024 ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் கேட்ட 20 ஜென்ரல் கொஸ்டின்ஸை பற்றி, அதாவது ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டினை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலோட பிளேலிஸ்ட்டில் எஸ்எஸ்சி ஜிடி ஜென்ரல் நாலேஜ் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் வந்து இப்போது நடந்து முடிந்த எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான கொஸ்டின் எல்லாமே அதில் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு வரோம். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஓப்பன் நெட்வொர்க் பார் டிஜிட்டல் காமர்ஸ் என்பது டேஸின் ஒரு முக்கிய முயற்சியாகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது என்பது ஒரு முன்முயற்சியாகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது வந்து தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தக மேம்பாட்டு துறைக்கான முன்முயற்சி தான் இந்த ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ். அப்போ ஆப்ஷன் 2 தான் சரியானது. ரெண்டாவது கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ரெண்டாவது கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பேட்மிண்டன் தொடர்பாக பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கூற்று 1 வந்து பேட்மிண்டன் விளையாட்டின் தொடக்கத்தின் போதும் மற்றும் ஸ்கோர் சமமாக இருக்கும் போதும் சர்வர் இடது சர்வீஸ் கோர்ட்டில் இருந்து சர்வீஸ் செய்வார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்று 2 வந்து என்ன கூறியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சர்வர் மற்றும் ரிசீவர் எப்போதும் எதிரெதிர் சர்வே கோர்ட்டில் நிற்கின்றனர், ஆனால் ஒரே பக்கத்தில் நிற்பர். 2 கூற்று வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டுமே ரைட்டாக என்ன பேட்மிண்டன் தொடர்புடைய கூற்றா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 2 கூற்றுமே நமக்கு வந்து பேட்மிண்டன் தொடர்புடையது கிடையாது. 1 மற்றும் 2 வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 4வது ஆப்ஷன் தான் சரியானது. 1ம் இல்லை 2ம் இல்லை. இந்த ரெண்டுமே தவறானது தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 3வது கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுலேயே நீங்கள் வந்து கபடி அந்த வந்து நமக்கு வந்து போன வருஷம் வந்து கபடியை பற்றின டாபிக் வந்து நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ 3வது வந்து இந்தியாவின் முதல் பொருளாதார கணக்கெடுப்பு, அதாவது இந்தியாவின் முதல் பொருளாதார கணக்கெடுப்பு லட்சத்தீவுகளை தவிர நாடு முழுவதும் மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுடன் இணைந்து டேசாம் ஆண்டு நடத்தப்பட்டது. அதாவது முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து லட்சத்தீவை தவிர மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசத்தில் வந்து எப்போ இணைந்து நடத்தினாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது வந்து 1977 ஆண்டு வந்து நமக்கு வந்து நடத்தியிருப்பாங்க. இதுதான் சரியான ஆப்ஷன். 4வது கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். 2015 இந்தியாவின் திட்டக்குழுவிற்கு பதிலாக நிறுவப்பட்ட அமைப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது 2015 இந்தியாவின் திட்டக்குழுவிற்கு பதிலாக அமைக்கப்பட்ட அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திங்கன்னா NITI ஆயோக் அப்படிங்கிற குரூப் தான் நமக்கு வந்து அழைச்சிருப்பாங்க. இதுக்கு முன்ன பதிலாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து 5வது கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். 2018 ஆண்டில் ஒடிஸ்லி நடனத்திற்கான சங்கீத நாடக அகாதமி விருது வென்ற இந்திய நடன கலைஞர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது வந்து சுருபா சென். அவர் தான் 2018 ஆண்டில் வந்து ஒடிசி நடனத்திற்காக சங்கீத அகாடமி விருது வந்து வென்றிருப்பார். 6வது கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். மெண்டலீவ் தன் பணியை தொடங்கும் போது எத்தனை தனிமம் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது வந்து 63 தனிமங்கள் வந்து அறியப்பட்டிருந்தது. அதாவது மெண்டலீவ் வந்து அவருடைய பணியை தொடங்கும் போது எத்தனை தனிமம் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 63 தனிமங்கள் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. 7வது கொஸ்டின் பார்ப்போம். இந்தியாவின் மிக உயரிய சிவிலியன் விருதான பாரத ரத்னாவை பெற்ற முதல் பாடகி யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது வந்து MS சுப்புலட்சுமி. அவர் தான் இந்தியாவின் மிக உயர்ந்த விருதான பாரத ரத்னா விருதை வந்து ஃபஸ்ட்டு முறை வந்து பெற்ற பாடகி ஆவார். 7வது கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. இப்போ 8வது கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டேஸ் ஆனது பணமதிப்பில் பொதுவாக அதிகமாக பயன்படுத்தப்படும் அளவீடு. அதாவது பண மதிப்பில் வந்து எந்த அளவீடை வந்து பொதுவாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா M4 கிடையாது, M3 தான் நமக்கு வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. M1 M2 வந்து கிடையாது, M3 தான் நமக்கு வந்து அதிகமாக பண மதிப்பை வந்து பயன்படுத்துறதுக்கான குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட்டு வந்து 9வது கொஸ்டின், நீதிபதி நீக்கம் தொடர்பான பின்வரும் வாக்கியத்தை நிறைவு செய்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்திய அரசியல் அமைப்பானது அப்படின்னு சொல்லிட்டு இதை நிறைவு செய்கிற லைன் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லைன் வந்து உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நீக்குவதற்கு மட்டும் செயல்முறைகளை பரிந்துரைக்கிறது. இந்திய அரசியலமைப்பினுடைய செயல்பாடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இந்த நிறைவை வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு இது வந்து கிடையாது. செகண்ட் இது வந்து நீதிபதிகளை நீக்குவதற்கு மிகவும் கடினமான செயல்முறைகளை பரிந்துரைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது வந்து சரியான ஆப்ஷன். அதாவது நீதிபதிகளை வந்து நீக்குவதற்கு அனைத்து, அதாவது
நிறையா செயல்முறைகள் வந்து நமக்கு செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 10வது கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். டேஸ் என்பது ஒரு நாட்டில் அல்லது நாட்டின் வரையறுக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள நபர்களின் மக்கள் தொகை, பொருளாதாரம் மற்றும் சமூக தரவுகளை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சேகரித்தல், தொகுத்தல், பகுப்பாய்வு செய்தல் மற்றும் பரப்புதல் ஆகியவற்றின் மொத்த செயல்முறையாகும். இதை வந்து மொத்தம் வந்து நம்ம எதுக்குள்ளே அடக்கலாம், இவங்க சொல்லியிருக்கிற மக்கள் தொகை, பொருளாதாரம் மற்றும் சமூக தரவுகளை சேகரித்தல், தொகுத்தல், பாகுபாடு செய்தல், இது வந்து எதில் மொத்தமாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம 10லேயே படிச்சிருப்போம். மொத்த மக்கள் தொகை மைனஸ் மொத்த பண மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 அடிப்படையில் தான் இந்த மக்கள் தொகை வந்து கணக்கெடுத்து பின் வருவாய் வந்து செய்யப்படுகிறது. நெக்ஸ்ட் வந்து 11வது கொஸ்டின். சத்ய சோதக் சமாஜ் டேஸை நிறுவினார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. இவர் வந்து எதை நிறுவினார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜோதிராவ் புலே அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை தான் இவர் வந்து நிறுவியிருப்பார். நெக்ஸ்ட் வந்து 11 முடிச்சாச்சு. 12வது கொஸ்டின். மே 23, 2023 காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இன் தலைவராக இணைந்தவர் யார்? காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அதனுடைய தலைவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 2023 அவர் வந்து ரவ்னீத் கவுர் அவர் தான் தலைவர். 13வது கொஸ்டின். பண்டைய காலத்தில் ஆரம்பத்தில் இந்தியா துணை கண்டத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து வடிவத்தின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது வந்து சிந்து வடிவ எழுத்தை தான் பண்டைய காலத்தில் வந்து இந்தியா துணை கண்டத்தில் பயன்படுத்தியிருப்பாங்க. எழுத்து வடிவம் வந்து 2 வடிவம் இருக்குது. அந்த 2 வடிவத்தை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம். இதில் வந்து பண்டைய காலத்தில் வந்து துணை கண்டத்தில் வந்து இந்த சிந்து எழுத்து முறைகளை தான் நமக்கு வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது வட்ட எழுத்து, சுட்டெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து 2 வடிவத்தை வந்து பார்த்துருப்போம். தமிழ் எழுத்து, வட்ட எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து 14வது கொஸ்டின். தடகளத்தில் IAAF உலக சாம்பியன்ஷிப் டேஸிலிருந்து தொழில்முறை போட்டியாக மாறியது. அதாவது சாம்பியன்ஷிப் எதுலேருந்து தொழில்முறையாக மாறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இந்த போட்டி வந்து 1997 தான் இதை வந்து தொழில்முறையாக நம்ம வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 15வது கொஸ்டின். எந்த மாநிலத்தின் முதல் அமைச்சருக்கு பயமற்ற மாநிலத்தை உருவாக்கியதற்காக மே 2023 பாரத ரத்னா டாக்டர் அம்பேத்கர் விருது வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யூபியில் முதல் அமைச்சர், யூபியினுடைய முதல் அமைச்சருக்கு தான், அதாவது முதல் அமைச்சருக்கு தான் நமக்கு வந்து பயமற்ற மாநிலத்தை உருவாக்கியதற்காக 2023 வந்து பாரத ரத்னா டாக்டர் அம்பேத்கர் விருது வந்து வழங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து 15வது கொஸ்டின். இது வந்து நம்மளுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லாம். நீங்கள் வந்து அடுத்த SSC GD எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 2024க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். 16வது கொஸ்டின். இந்திய அரசியல் அமைப்பின் பகுதி 4A படி பெற்றோர் அல்லது காப்பாளராக இருக்கிறவர்கள் டேஸ் வயது வரையிலுள்ள தனது குழந்தைகளுக்கு அல்லது விற்கு ஏற்ப காப்பில் உள்ள குழந்தைகளுக்கு கல்விக்கான வாய்ப்புகளை வழங்க ஆவண செய்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 6 to 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு தான் இவங்களுக்கு வந்து காப்பீடு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கல்விக்கான வாய்ப்புகளை வழங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 17வது கொஸ்டின். இந்துக்களின் தீபாவளி பண்டிகையை போன்ற ராஸ் பண்டிகை பின்வரும் எந்த பழங்குடியினரால் கொண்டாடப்படுகிறது? வர்லி மற்றும் கோக்னா அப்படிங்கிற இந்த 2 பழங்குடி மக்களால் தான் இந்த பராஸ் அப்படிங்கிற பண்டிகை வந்து கொண்டாடப்படுகிறது. நெக்ஸ்ட் வந்து 18வது கொஸ்டின். மகளிர் இட ஒதுக்கீடு மசோதா 2023 படி மக்களவை மற்றும் மாநில சட்டசபைகளில் பெண்களுக்காக எத்தனை இடங்கள் ஒதுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 3/1 பங்கு தான் பெண்களுக்கு வந்து இட ஒதுக்கீடு வந்து சட்டசபையில் வந்து 2023 ஒதுக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 19வது கொஸ்டின். ரங்கசாமி கோப்பை டேஸ் விளையாட்டுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அது வந்து ஹாக்கி விளையாட்டுடன் தான் தொடர்புடையது ரங்கசாமி கோப்பை. நெக்ஸ்ட் வந்து 20வது கொஸ்டின். பண்டிட் பிரிஜ் மகாராஜ் இந்தியாவில் கதக் நடனத்தின் டேஸ் கல்கா பிந்தாதீன் காரணாவின் ஒரு இந்திய நடன கலைஞரும் இசை அமைப்பாளரும் பாடகரும் மற்றும் வல்லுநருமானவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லக்னோவில் தான் இவர் வந்து இசை பாடகரும் வல்லுநரும் மாணவர்.
இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஷிஃப்டோடைய அடுத்த வீடியோ வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஜென்ரல் நாலேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன டாபிக் வந்து இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து முதலே கொடுத்துருந்தோம். இதில் வந்து எல்லா ஷிஃப்ட்லையும் கேட்டு இம்பார்ட்டண்டான டாபிக் மட்டும்தான் நம்ம வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த ஷிஃப்ட்டில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.